நம்ம ஆல்ரெடி பார்த்த பாப்அப் கார்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். ஸ்ட்ரிப் இல்லாமல் டைரக்ட் பேப்பர் கட்டிங்கில் எப்படி பண்ணுறது. ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்கு 2 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த லைனில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வச்சு இந்த நம்ம 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோன்னா அந்த லைனை அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. 2 சைடும் பக்கம் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை விரிங்க, நார்மலாக இருக்கும். அதில் கீழேருந்து கையை வச்சு தள்ளி இதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி பண்ணால் அதே ஃபோல்டிங்கை ஸ்ட்ரிப் இல்லாமல் டைரெக்டாக ஒரு பேப்பரில் வச்சு பண்ணிடும். இப்போ இதுக்கு ஆக்சுவலி இதே மாதிரி மெத்தட் பண்ணும் போது பின்னாடி இன்னொரு ஷீட் வைக்கணும். பேக் சைட் பண்ண இன்னொரு ஷீட்டில் இந்த இதை அப்படியே ஒட்டிக்கணும். ஒட்டினீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வழியாக உங்களுக்கு 2 டபுள் கலராக தெரியும். நம்ம இப்போ இந்த கார்டு வந்து ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் லென்த்தில். இன்கேஸ் இதில் இன்னொரு ப்ரொஜெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிப் கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுவோன்னா இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். இப்படி விரிச்சு வச்சு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபோல்ட் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இப்போ கட் பண்ண இடத்த ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. டபுள் சைடாக ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடையும் பார்க்க ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி டேர்ன் பண்ணி லைட்டாக பின்னாடி இருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும். இந்த ப்ரொஜெக்ஷன் இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ப்ரொஜெக்ஷன் வேணுமோ அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு. கட் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இப்போ இது வந்து இங்கே கட் பண்ணியிருக்கோம். உள் சைட் பார்க்க இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே பார்க்க ப்ரெஸ் பண்ணி உள்ளே பார்க்க ப்ரொஜெக்ட் ஆகிடும். நமக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கையும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், உள்ளே பார்க்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பட் உள்ளே பார்க்கனா ஃபோல்டிங் வந்து வெளியே பார்க்க இருக்கிறதுல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்க்க ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கேரக்டர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. பிளேடு யூஸ் பண்ணி இந்த லைனையும் கட் பண்ணிக்கணும். இதை பிளேடு யூஸ் பண்ணி கட் பண்ணும் போது கீழே வந்து ஏதாவது ஹார்ட் சர்ஃபேஸ் உள்ளதை வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து டெய்லி கேலண்டர் கார்ட்போர்ட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வச்சு இப்போ இந்த லைனையும் கட் பண்ணணும். இதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது. இதே மாதிரி பிளேடு யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸ்கேலை அந்த எண்டில் வச்சுட்டு கையை கீழோடு விட்டு அந்த பேப்பரை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்கேல் வச்சு சிமிலர்லி இந்த சைடும் இப்படி ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை கீழே விட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போது 2 பெண்டிங் ஆயிரும். திருப்பி நீங்கள் இப்படியே க்ளோஸ் பண்ணால் கூட அந்த ப்ரொஜெக்ஷன் வந்துடும். ஜஸ்ட்
ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இந்த இடத்த. ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்கள் இப்போ எழுத வேண்டிய கேரக்டரை எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே எழுதணும். இப்போது ஏபின்ற 2 கேரக்டர்ஸ் எழுதியிருக்கேன். எழுதுனதும் இதில் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஷேட் பண்ணியிருக்க இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். ஹோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன யூஸ் ஒரு இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க வேறு கலரில். இப்போது இந்த செஞ்சதை இந்த கார்ட்போர்டில் ஒட்டி வச்சுக்கணும். எப்படி ஒட்டணுன்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸையும் இந்த ஏபி அப்படின்றதையும் கம் அப்ளை பண்ணாமல் மிச்ச இடத்துல கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். சுற்றி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கேரக்டர்ஸையும் ஹோல்டிங் இடத்துலையும் கம் அப்ளை பண்ணாதீங்க. மிச்ச இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஷீட்டோட சென்டர்லையா இந்த எல்லோ ஷீட்டில் சென்டர்லையாக வச்சு இதை ஒட்டிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏபின்றது ப்ரொஜெக்ட் ஆகி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கேரக்டர்ஸுமே பண்ணலாம். இது வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் ஸ்டெப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். டபுள் ஸ்டெப்பில் இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் உள்ளேயும் இது கொஞ்சம் வெளியேயும்